அனைவருக்கும் வணக்கம். இது 74வது வீடியோ. முன்ன சொன்ன மாதிரியே தான் டீப் நெக் பிளவுஸு பிரின்சஸ் கட்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கிற விளக்கங்கள்ல இந்த 71வது வீடியோல இருந்து 77வது வீடியோ வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி 71, 72, 73வது வீடியோவில் அவங்க மார்க் பண்ணி கட் பண்ணனதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அதில் என்னென்ன சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் விடை இந்த வீடியோவிலையும் அடுத்த வீடியோவிலையும் இருக்கும். அதனால அந்த நடத்தின வரைக்கும் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சில விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக கவனிங்க. உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் தீரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யோக் இதெல்லாம் தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு எதுக்கு கிளாத் வேணுமோ, பேக் நம்ம எப்பவும் போல அடிச்சு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத் கொடுத்து தான் நம்ம திருப்புவோம். அதுக்கு லைனிங்கோ மெயின் கிளாத்தோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி காட்டும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையானது மெட்டீரியல் இதுதான். உங்களுக்கு நெக் பீஸ் எப்படி கொடுக்குறீங்களோ, ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப டீப் நெக்கா வருது அப்படின்னா உள்ள ஒரு கிளாத்தை கொடுத்து அடிச்சு திருப்பிக்கலாம். ஏன்னா அப்போ அந்த ஷேப் கரெக்டா வரும். இல்லை நீங்க கேன்வாஸ்ல வச்சாலும் உங்களுக்கு கரெக்டா வரும். என்ன ஷேப் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா நம்ம நார்மலா பிளவுஸுக்கு எப்படி கொடுப்போம், பட்டை கழுத்து வேணும்னா பட்டை கழுத்து கொடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எப்படி கிராஸ் பீஸ் கொடுப்போமோ அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட் கட்டிங் எல்லாமே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு காலர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த போர்ஷன் சொல்றீங்களா? அதாவது உங்களுக்கு டாட்னுடைய இது இப்ப வேஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நீங்க உங்களுடைய மிடில் பாயிண்ட் மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு 40 இன்ச்சு வருது மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. மிடில் செஸ்ட் ஒரு 40 வருது. அதுவே வெயிஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க, அதாவது லாஸ்டா ஹூக் போடுற போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 34 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 6 இன்ச்சு வருது இல்லைங்களா. இந்த 6 நம்ம 4ஆ பிரிச்சோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு வரும். அந்த 1.5 இன்ச்சோட 1/2 இன்ச்சும் ஒன் சைடும், இன்னொரு 1.5 இன்ச்சோட ஆஃப் சைடு, இது ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் இதை நீங்க டிவைட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா சென்ட்ரல்ல நம்ம 1.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கும் போது இந்த 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸா உங்களுக்கு அதுல போயிடும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்டு 34, அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் 34, அதாவது 4ஆ பிரிக்கும் போது என்ன அளவு வருதோ அது ஃப்ரண்ட் பேக் எல்லாமே 1/4 ஈவனா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஆமா, ஃப்ரண்ட்ல பேக்ல ரெண்டுலயுமே. சப்போஸ் உங்களுக்கு இது நமக்கு ஒரு ஃபிட்டிங்கா ஒரு நம்ம நார்மலா 3 டாட் ப்ளவுஸ் போடுற மாதிரியே பிளெண்டா ஒரு கப் ஷேப் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைடுமே நம்ம கொடுப்போம். சப்போஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு கப் ஷேப் ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் வேணும், எனக்கு ரொம்ப பெருசா தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு ஒன் சைட்ல மட்டும் 1.5 இன்ச்சு விட்டுட்டு நடுவுல அதுக்கான கிளாத்தை மட்டும், ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட்ல பார்க்கும்போது முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு மீதி அதை மட்டும், அதாவது டாட் சைஸை கம்மி பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அது போடும்போது என்ன ஆகும்னா கப் ஷேப் ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி டைட்டா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா நமக்கு மேக்சிமம் சாரிக்கு வேர் பண்ணும்போது நமக்கு கப் ஷேப் பிளெண்டா வேணும், அதே மாதிரி ஃபிட்டிங்காவும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டா வரும். அதனால மேக்சிமம் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு சோலி, இந்த லெஹங்கா, இந்த மாதிரி இது கிராப் டாப்புக்கெல்லாம் தைக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒன் சைடு இதுக்கு ரொம்ப கால்குலேட் பண்ணியெல்லாம் நம்ம கப் ஷேப் வைக்கணுங்கிறதுல சும்மா லைட்டா 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு லூஸ் இருந்தாவே போதும். அப்ப இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுட்டு அடுத்து வரதை லைட்டா இப்படி பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். இதை மட்டும் கட் பண்ணி ஜாயின் பண்ணா போதும். ரொம்ப எல்லாம் இங்க 1.5 இன்ச்சு விட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்க டாட் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சா போதும். அது இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் இது கரெக்டா வந்துடும். இங்க முன்னாடி கிளாத் விடுறது, சைட்ல மட்டும் டாட்டுக்கு ஒரு ஒன் சைட் டாட்டுக்கு விட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கு சீம் அலவன்ஸை மைனஸ் பண்ணிட்டு நீங்க
அப்படியே தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 1/4 பிடிப்போம். பேக் சைட்ல 1 இன்ச் டாட்டுக்கு விடுவோம். முன்னாடி ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு சும்மா ஸ்டிச் மட்டும் இப்படி போட்டா கூட போதும் கிராப் டாப்புக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது மட்டும், ஒரு சாரி பிளவுஸ்க்கு வரும்போது மட்டும்தான் நம்ம இவ்வளவு பர்ஃபெக்ஷனா வேணும்னு பார்ப்போம். மற்றபடி ஒரு சோலி அல்லது நார்மலா ஒரு குட்டீஸ்க்கு தைக்கிறோம், அந்த இடத்துல அந்த ஷேப் மட்டும்தான் வரணும் அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோல்ல இருந்து ஒரு ஸ்டிச் போட்டா போதும். பேக்கை விட ஒரு 1 இன்ச் சேர்த்தி வச்சு ஃப்ரண்ட் டாட் மட்டும் கொஞ்சம் பெருசா பிடிச்சா போதும். அந்த மாதிரி அந்த ஷேப் மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா போதும். கீழே வந்து 1 இன்ச் தூக்குவோம் எப்பவுமே வேஸ்ட்ல நம்ம டாட்டுக்காக. அதை தவிர நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இப்போ பேக் வந்து இந்த அளவு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ இங்க இருந்து இங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1.25 1.5 இன்ச் வரும். மினிமம் 1 இன்ச்சாவது வேணும். 1 இன்ச் வச்சு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க அந்த ஒரு ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கேல் அளவுக்கு கீழே, அதாவது இந்த நாட்ச்ல இருந்து சொல்றேன், நீங்க இங்க இருந்து வைக்கிற மாதிரி இருந்தா 1 இன்ச் ஓகேவா தான் வருங்க. நீங்க இங்க இருந்து வைக்கும் போது ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே வந்து இறக்கிக்கோங்க. மேம் பிரின்சஸ் கட் லாஸ்ட் டைம் நீங்க க்ளோஸ் நெக் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி தான் பண்ணேன். ஆனா கீழே வந்து அந்த போர்ஷன்ல வந்து ஜாஸ்தி உக்கு போடுற இடத்துல கீழ் பாகத்துல வந்து துணி ஜாஸ்தியா இருக்கு, நெக் சைடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது என்ன மிஸ்டேக் மேடம்? அது இங்க இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், நீங்க எக்ஸ்ட்ரா வரதை வெட்டிருங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? இங்க கீழே வந்து நம்ம வைக்கும் போது ஸ்ட்ரைட்டா வச்சிருப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நான் இதை வெட்டிட்டேன் இப்படி கிராஸ் பண்ணிட்டு. அப்போ இந்த நாட்ச் வந்து இங்க இருக்க நாச்சும் இங்க இருக்க நாச்சும் ஒரே அளவு வர மாதிரி நீங்க போட்டிருக்கணும். அப்போ நீங்க கீழே வர்றதை ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணாம விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை. அது ஃபைனலா தைச்சதுக்கு அப்புறம் அதிகமா வரும், நம்ம வெட்டிக்கலாம். ஆனா நாட்ச் இங்க போட்டிருந்தீங்கன்னா தான் இதுக்கும் மேட்ச் பண்ணி நம்ம கிளாத் வைக்கும் போது இது வந்து உங்களுக்கு எக்ஸஸா தெரியும் வச்சிருப்போம். சப்போஸ் நாட்ச் போடாம விட்டுருந்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து இங்க ஸ்ட்ரைட் பண்ணும்போது அது முன்னாடி இப்படி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் வரும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து அதுதான். ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து லென்த் ஓவர் ஆயிரும். அப்படி லென்த் அதிகமா போச்சு அப்படின்னாவே நமக்கு பிரின்சஸ் கட் போடும்போது என்ன ஆகும்னா லாஸ்ட் ஹூக் பாத்தீங்கன்னா அந்த சைடு எங்கேயோ இருக்கும், ஹூக் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அப்படி இல்லாம கரெக்டா வேஸ்ட் ரவுண்ட் சுத்தி தான் வரணும் அப்படின்னா இந்த முன்னாடி வர லென்த்தையுமே நம்ம கரெக்டா தான் வைக்கணும். அப்ப இந்த சைட்ல நாட்ச் நீங்க போடும்போது இந்த ஃப்ரண்ட்டுக்கும் நீங்க நாட்ச் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த லென்த் வந்து அதிகமாகாது. சப்போஸ் அப்படி இந்த டாட் பிடிச்சிருந்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்க அந்த டாட்டும் பிடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட நார்மலா விட்டுருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே இறங்கி வரும். அதனால இந்த நாட்ச் கரெக்டா போட்டிருக்கீங்களா, ஃப்ரண்ட் லென்த் கரெக்டா வச்சிருக்கிறோமா அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கோங்க. உக் அண்ட் ஐ போர்ஷன் தான் மேடம் ஜாஸ்தியா இருக்கு, லென்த் கரெக்டா வந்துருச்சு. உக் அண்ட் ஐ போர்ஷன் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வருது. இது சொல்றீங்களா? கீழ் பாகம் இருக்கு இல்லைங்களா அது? ஆமாங்க, இங்கதான் கிராஸ் நம்ம அதிகமா கொடுத்துருக்கோம். அதனால அந்த லென்த் அதிகமா இருக்குன்றது அதெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங்ல வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது. அதுதான் இங்க அதிகம் வரக்கூடாது, நமக்கு கரெக்டா தான் வரணும். இப்ப இங்க ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இப்ப இங்க இருக்க அதே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம், இங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைட் அப்படியே நமக்கு ஃப்ரண்ட்ல வரணும். சரிங்களா? அது என்ன ஆகணும்னா இப்படி வரக்கூடாது, கிராஸா இப்படி முன்னாடி வரக்கூடாது. எந்த ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸுமே அந்த கப் ஷேப் ஒட்டி அந்த லைன் கரெக்டா ஸ்ட்ரைட்டா வரணும், இப்படி வி மாதிரி வரக்கூடாது. அதனாலதான் நம்ம இங்க வர அளவு இங்கேயும் வர மாதிரி நம்ம கரெக்ட் பண்றோம். சரிங்களா? அதனால அந்த கட் பண்ணும்போது மட்டும் அந்த டிஸ்டன்ஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். ஓகே மேடம். ஓகே மேடம், இன்னும் ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் மேடம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் பேக் நெக் ஐக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, க்ளோஸ் நெக், அது மினிமம் எவ்வளவு மேடம்? பாப்பா வந்து ஒரு 5 இயர்ஸ் இப்போ, எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும்? ஷோல்டர் எவ்வளவு இருக்குங்க? பேக் நெக் பாப்பாக்கு ஷோல்டர் எவ்வளவு வருதுங்க? 10 மேடம். ஷோல்டர் 10 வருதுங்களா? ஹை நெக் 10. நீங்க ஹை நெக் கேக்குறீங்களா, க்ளோஸ் நெக் கேக்குறீங்களா? என்ன ட்ரெஸ் தைக்கிறதுக்காக கேக்குறீங்க? நம்ம சுடி மாதிரிங்களா இல்ல பாவாடை சட்டை மாதிரிங்களா, என்ன மாதிரி கேக்குறீங்க? இல்ல லெஹங்காவும் பிளவுஸும் தான் தச்சேன், நீங்க கொடுத்த ஃபார்முலா படி தான் தச்சேன், கரெக்டா வந்திருக்கு. பட் நான் 1.5 வச்சேன் பேக்ல, ஃப்ரண்ட் வந்து 3 வச்சிருக்கேன் நெக். குட்டீஸ்க்கு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க 1/2 ஷோல்டர் வச்சீங்கன்னா 1.5, அதான் 1.5 வச்சீங்கன்னா 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க நெக் இறக்க ஷோல்டரை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதே ஃபார்முலா தான், நமக்கு எப்படி வைக்கிறோமோ அதே தான். நீங்க நெக் கீழே இறக்குறீங்க அப்படின்னா ஷோல்டர் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல மேடம், நம்மளுக்கு வந்து 3 இன்ச்சஸ் மினிமம்னு சொன்னீங்க இல்லைங்களா,
ஆமா ஆமா குழந்தைங்களுக்கும் அப்படி இருக்கான்னு கேட்டேன். இல்ல குழந்தைங்களுக்கு 3 இன்ச்சுன்னா உங்களுக்கு டீப் நெக் மாதிரியே ஆயிருங்க. அவங்களுக்கு 1, 1.5, 2 அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஓகே, மேக்ஸிமம் 2. மேக்ஸிமம் ஏன்னா நம்ம இப்ப அவங்களுக்குமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனா கூட வைக்கலாம். முன்னாடி 3.5 இன்ச்சு பின்னாடி 3.5 இன்ச்சு கூட வைக்கலாங்க. நம்ம ஷோல்டர் மட்டும் கரெக்டா நீங்க வச்சீங்கன்னா போதும். ஏன்னா எல்லா ஸ்டைலுக்கும் ஒரே மாதிரி பேக் க்ளோஸாவே வராது இல்லைங்களா? ஒவ்வொரு மாடலுக்கு பின்னாடி டீப்பா வரும். ஒரு சில மாடலுக்கு பாத்தீங்கன்னா பேக்ல நாட் மட்டும் வரும். ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கும்போது நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நாம எந்த அளவுக்கு பின்னாடி டீப் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீங்க ஷோல்டரை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலுமே நீட்டா தான் இருக்கும். அது கரெக்டான இதாக தான் வரும். சப்போஸ் நீங்க 4.5 இறக்கிட்டு 1/2 ஷோல்டர் வச்சீங்கன்னா ஷோல்டர் கலண்டுரும். அப்போ 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நீங்க வைக்கும்போது அந்த என்ன அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நெக் வந்து கரெக்டா ஃபிட் ஆயிடும். வேற இதுல எந்த டவுட்டும் இல்லைங்களா உங்களுக்கு? இதுல இந்த மேக்சிமம் எல்லாரும் கேட்கறது இந்த கிராஸா நம்ம மெஷர் பண்றது அதெல்லாம் எதுவுமே நான் இது பண்ணல. ப்ரொசீஜர் படி என்னென்ன ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தான் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே நான் பண்ணல. ஷோல்டர் வந்து உங்களுக்கு இதை விட தின்னா வேணும்னா கூட நீங்க அந்த ஷோல்டர் கால்குலேஷன் நீங்க ஒரு 1 இன்ச் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க 1.25 வச்சு நீங்க அதை வந்து போட்டுக்கலாம். இன்னுமே டீப்பா அதாவது ஒரு 12.5 வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10, 11, 12 அது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். 12 அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்க 4 இன்ச்சா கூட ஷோல்டரை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்து எந்த அளவுக்கு நீங்க இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் கொடுத்த ஷோல்டர் கால்குலேஷன் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷோல்டர் அளவு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ரொம்ப டீப்பா நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுற்றளவு கரெக்டா வருதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்கு இறக்க மேல ஏற துணி நமக்கு நிறைய தேவைப்படும். நெக்கு கீழே இறக்க துணி வந்து கம்மியா தேவைப்படும். அந்த துணியினுடைய அளவு அப்படிங்கிறது ஈஸ் அலவன்ஸ் தான் சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஒரு கால்குலேஷன் அதாவது ஷோல்டர் உங்களுக்கு கரெக்டா கால்குலேட் பண்ண தெரியணும். ஆம்ஹோல் கரெக்டா கால்குலேட் பண்ண தெரியணும். டாட் வந்து கரெக்டா கால்குலேட் பண்ண தெரியணும். இது மட்டும் தெரிஞ்சா நீங்க எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எந்த மாதிரி பிளவுஸா இருந்தாலும் சின்ன பிளவுஸ் பெரிய பிளவுஸுங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலுமே உங்களுக்கு தைக்கிறது வந்து நீங்க தைரியமாவும் அந்த இதுக்கு தேவையான என்னென்ன ப்ரொசீஜரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் வந்து நீட்டா வந்துடும். சரிங்களா? ஆனா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்றோமா அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க செய்யும் போது இதையும் மீறி உங்களுக்கு ஒரு தப்பு வரும். அப்போ வந்து உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நீங்க மறுபடியும் என்ன சொல்லி கொடுத்தாங்க, எந்தெந்த இடத்துல எங்க அளவு நம்ம சேர்த்த சொன்னாங்க, அதாவது எங்க இருந்து எங்க அப்படிங்கிறது முக்கியம்.